உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய 30ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வர்றாரு. அங்க தியானம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தினதான் இந்த காணொளி. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகுது. ஜூன் 1ஆம் தேதியோட கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிய போகுது. பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியிலையும் ஜூன் 1ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடக்க போகுது. இதை தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள்லாம் வெளியிடப்படும். இதை தொடர்ந்து தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மே 30ஆம் தேதி கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியில வந்திருக்கு. டெல்லியில இருந்து கேரளாக்கு பிளைட் மூலமா வர்ற மோடி அவர்கள் அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வர்றாரு. மே 30ஆம் தேதி சாயங்காலம் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு அதற்கு அப்புறமாக விவேகானந்தர் பாறைக்கு போகக்கூடிய மோடி அவர்கள் அங்கேயே இருந்து தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தியானத்தில் ஈடுபட போறாரு அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. ஏன் இதை எல்லாரும் ஹைலைட்டா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2019 மக்களவை தேர்தலும் 7 கட்டமாக நடந்தது. அப்போ பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே மோடி அவர்கள் இதே மாதிரி ஒரு பகுதியில் போய் கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரங்கள் தியானம் பண்ணாரு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. 2019 மக்களவை தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பிரதமர் மோடி அவர்கள் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கேதார்நாத் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு தியானம் பண்ணாரு. அதுக்குனே ஸ்பெஷலா காவி இடத்துல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான தொப்பிகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு உத்தரகாண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறங்கி அங்கிருந்து ஃபிளைட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கேதார்நாத் கோயிலுக்கு நடந்தே போனாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற குகையில ஒரு 17 மணி நேரம் தியானம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஏற்கனவே நடந்த இந்த சம்பவத்தையும் இப்போ மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய இந்த சம்பவத்தையும் ரிலேட் பண்ணி தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரப்போறாரு அப்படிங்கிறதுனால அங்க போலீஸ் பலத்த பாதுகாப்பு வச்சிருக்காங்க. 2019 மக்களவை தேர்தலுக்கு அப்புறமாக மோடி அவர்கள் ஓய்வெடுக்க போனாரு. அதுக்கப்புறமாக 2019 தேர்தலோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ திரும்பவும் 2024 மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு தியானம் பண்றதுக்காக வர்றாரு. அப்போ இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும், அதுவே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. 2019 ரிசல்ட் என்னவா இருந்தது அதே மாதிரி தான் அப்போ இப்படியும் இருக்குமா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரியும். 2019 தேர்தல் முடிவுகள்ல வந்த விஷயம் தான் இந்த 2024 தேர்தல் முடிவுகளையும் வருமா? மோடி அவர்கள் அங்க எப்படி தியானம் பண்ணாரோ அப்போ அதே மாதிரி தான் இப்பவும் தியானம் பண்ண வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அப்போ முடிவுகள் அதே மாதிரியா தான் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.